என்னம்மா நாங்கள் சமைச்சதும் இல்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. நீ வந்த பிறகு தான். நிஜமா சொல்றீங்க? சமைச்சதே இல்லையா? இல்லைப்பா. என்னம்மா ஏன் இதை வாங்கவே மாட்டீங்களா? ஏன் வாங்க மாட்டீங்க? வாங்கினதே இல்லை. அதை பற்றி என்னன்னே தெரியாது எங்களுக்கு. சூப்பரா பண்ணுறீங்க. ஈஸி தான்மா இது பண்றது. அப்படியா? ஆமா. தெரியாதுடா, எனக்கு உண்மையிலே தெரியாது. இது நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. இதை சமைச்சு சாப்பிட்றதும் சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா ரொம்ப ஈஸி சமைக்க. சாப்பிட்டதே இல்லை, உண்மையிலேயே சாப்பிட்டதில்ல, சமைச்சதும் இல்லை. சமைச்சு தரேன், சாப்பிடுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோ எல்லாருக்கும் நம்ம இதை குக் பண்ற மாதிரி போடுவோம். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். சரிப்பா. சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடம்பா இருந்துச்சுன்னா இதோட ஹெட்டை இப்படி எடுத்துடுங்க. இதுலேருந்து மை அப்படியே தெரிக்கும் பாருங்க, முகத்துலலாம் தெரிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை எடுக்கணும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் முகத்தில் தெளிச்சுது பாருங்க. இதுலேருந்து எவ்வளோ மை வரும். இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இது மேலே இருக்கிற தூளை அப்படியே இதை நம்ம ரிமூவ் பண்ணாலே போயிடும். அதுக்கப்புறம் இது உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இந்த வேஸ்ட்டையும் நம்ம கீழே போட்டுடலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸி தான். இதை வாங்கி சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான்வெஜ்லேயே என்னோடய ஃபேவரட்னால் அதை நான் இது தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை பெரிய மலையாக கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி, இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஆக்சுவலி.